தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அங்கே உள்ளவர்களின் கருத்துக்களை கேட்டு அங்கே உள்ளவர்களை சில பெயர்களை தேர்வு செய்து பின்பு மாவட்டத்தின் மையக்குழுவை வரவைத்து அதை நாங்கள் மறுபடியும் நிரூபித்து சரிபார்த்து பட்டியலை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் தமிழக தலைவர்கள் டெல்லி செல்ல இருக்கிறோம். டெல்லியில் தேர்தல் குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் சில ஆலோசனைகள் எங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டுமல்ல, அடுத்த மாதம் முதல் வாரத்திலேயே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் திருச்சி வர இருக்கிறார்கள். அதனால் எந்தவித தொய்வும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைத்தோம். கூட்டணி ஏற்கனவே இருந்த கூட்டணி அமைய முடியவில்லை என்றாலும் தற்போது எங்களோடு இருக்கும் கட்சிகளோடு நாங்கள் பலமாக களத்தில் இறங்குகிறோம். வேட்பாளர் பட்டியல் ஏறக்குறைய நாளை தயாராகிவிடும். பல கட்டங்களாக எங்களை பொறுத்த மட்டில் அதற்கென்று வழிமுறை நடைமுறை இருக்கிறது. அகில பாரத தலைவர்களிடம் அதை சென்று நாங்கள் சமர்ப்பித்து விடுவோம். அறிவிப்பு என்பது டெல்லியில் இருந்துதான் வரும். அது பாரதிய ஜனதா கட்சியின் நடைமுறை. ஆனால் மாநில அளவில் என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் துரிதமாக நாங்கள் நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் நாளைக்கு கூட எதிர்பார்க்கலாம். தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பானதொரு தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் தேர்தல் அறிக்கை முதல் வாரத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். எல்லா கட்சிகளும் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும், ஊழலை யாரெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, மக்களுக்கு வளர்ச்சி பணியை கொடுக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் மக்கள் எண்ணம் தான், மக்களின் நலன்தான் முன்னிறுத்தப்படும் கட்சிகள் எங்களோடு இணைகிறார்கள். ஏனென்றால் கூட்டணி அமைய முடியாததற்கு காரணம் தன்னை பற்றியும் சுயநலமாக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பதிலேயே கட்சிகள் குறியாக இருந்ததனால் மக்கள் நலன் பின்தள்ளப்பட்டு விட்டது, புறந்தள்ளப்பட்டு விட்டது என்று தான் நாம் சொல்வோம். ஏன் மக்கள் நல கூட்டணி என்ற பெயர் கூட இன்று அதிலேயே மக்களின் நலம் இப்பொழுது புறந்தள்ளப்பட்டு விஜயகாந்த் அவர்களின் பெயர் தான் முன்னிறுத்தப்படுகிறது. அதனால் உண்மையிலேயே மக்கள் நலன் காக்கும் கூட்டணி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். யார் யாரெல்லாமோ எங்களை பற்றி, ஏன் சகோதரர் வைகோ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என்று சொல்லி இருக்கிறார். அப்படி அல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமாக மக்களின் ஆதரவு பெருகி வருகிறது. நிச்சயமாக நாங்கள் தமிழக தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, எங்களது பங்கு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலைக்கு இன்று நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். எங்களது களப்பணியையும் மக்கள் நலப்பணியையும் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள், மற்ற கட்சிகளும் பார்க்கத்தான் போகிறது.